4 டாக்டர் எங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ணி கொடுத்த ரிப்போர்ட் அது. இந்த சங்கதிக்கு டெஸ்ட் என்னடா? உன் மூஞ்ச பார்த்து என்னால சொல்ல முடியும் நீ ஆம்பளை சிங்கம், உன்னால அப்பாவாக முடியும்? எங்க அவன் இந்தா நிக்கிற, இத வேணா சொல்லு. தாய் ஆகிற பாக்கியம் இல்லைன்னு அதான் நான் நம்புறேன். ஐயா, இத மட்டும் எப்படி நம்புறீங்க? உங்ககிட்ட பழகிறாளே அந்த லட்சணத்தை வச்சுதான். கணவனை தெய்வமா நினைக்க வேண்டாம், ஒரு மனிதரா நினைச்சு மனைவிக்கு உண்டான அன்பையும் பாசத்தையும் செலுத்தினா உன் உடம்புல உண்டாகிற வேர்வை துளி இவ மேல பட்டா போதும், தாய் ஆயிடுவான். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பேய அலைஞ்சா தாயாக முடியுமா? உங்க சதி திட்டத்தை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? என்ன தாயாக்க முடியாத ஒருத்தருக்கு கட்டி வச்சு நீ குழந்தை பெற்றுட்டா தாண்டி சொத்து நீ எழுதி வச்சது நிரந்தரமா எனக்கு ஒண்ணும் இல்லாம பண்ணி நடுத்தரவுல நிக்க வைக்கிறதுதான். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, என்ன நாசமாக்கிட்டீங்க, என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்க. இதை நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், இருக்கவே மாட்டேன். வீட்டை விட்டு போன பிரியாமாவ 2 நாளா காணோம். இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லி அனுப்புங்க சார். தேங்க்யூ சார். ஏதாவது தகவல் கிடைச்சது? தம்பி, பிரியாமாவுக்கு தெரிஞ்ச அத்தனை ஸ்நேகிதி வீட்லயும் தேடி பார்த்துட்டோம். பிரியாமா அந்த பக்கமும் வரலையா, அது போனது பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆமா சார். கேட்டியாப்பா? வீட்டுலதான் சொல்லிக்காம போனான்னா அவளுக்கு தெரிஞ்ச ஸ்நேகிதிங்களுக்கும் தெரியாம போயிருக்கிறான். இதுல இருந்து அவ ஓடி போன நோக்கம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. ஏன்னா நீதான் வக்கீலாச்சே. ஐயா, ஒரு பொண்ணு ஓடுனதுக்கு காரணத்தை அவ புருஷன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எந்த வக்கீலும் புரிஞ்சுக்க முடியாது. அதே நேரத்துல இப்ப நீங்க இதை எந்த நோக்கத்துல சொல்ல வரீங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். வேணா மல்லாக்க படுத்துக்கிட்டு நீங்க எச்சல துப்புனீங்க, அது நம்ம மார் மேலதான் விழும். நிறுத்தடே வக்கீலே, நான் எழுதின உயிரை நீ படிச்சு பாத்தீங்கன்னா அவ எந்த நோக்கத்துல ஓடி போயிருக்கான்னு உனக்கே தெரியும். அது என்னன்னா, அட வக்கீல் சார், அவர் தான் புத்தி பதிலிச்சு போய் பெடாத்திக்கிட்டு தானே நீங்களும் வளவலன்னு பேசிக்கிட்டு என்னமா? யோ வக்கீலே, இதோ வந்துட்டேன். இன்னும் 10 நாள்ல பிரியா திரும்பி வந்தா தப்பிச்சா, இல்ல 11வது நாள் இந்த பயலுக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து நான் கட்டி வைக்கத்தான் போறேன். வக்கீல் சார், அப்படி ஒரு சூழ்நிலை உருவானா இவர் சொல்ற பொண்ணுகளத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் பணத்துக்கு இவர் பாட கட்ட வேண்டிய சூழ்நிலையை நான் உருவாக்கிடுவேன். ஜாக்கிரதை. இது பாருங்க, ரஞ்சிதா ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்களை மாதிரி நல்ல மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெட்ராஸ் போன மறந்துடாதடி. சொல்ல மறந்துட்டேன், என் கூட பிறந்தவ பேரு பிரியா, அவங்களும் மெட்ராஸ்ல தான் இருக்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க. போன உடனே போன் பண்ணடி, மறந்துடாத என்ன? ஓகே பை. பிரியா, பிரியா. வணக்கம் சார். நமஸ்காரம். நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சு. மெட்ராஸ் போயிருந்தேன், நீ வீட்டுல கோச்சுக்கிட்டு சொல்லாம போயிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே ஏன் உங்க அம்மா அப்பாக்கு சிங்கப்பூர் தான் போயிருப்பேன்னு நினைச்சேன். அது கரெக்டா போச்சு. ஆமா, இந்த பிளைட்ல வந்தியா? இத பாருமா, என்னதான் குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை ஏற்பட்டு இருந்தாலும் இப்படி சொல்லாம வரலாமா? பிரியா, 10 நாளைக்குள்ள நீ வீட்டுக்கு திரும்பல என்ன, உன் வீட்டுக்காரனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்க தாத்தா சொல்லிவிட்டார். நீங்க போங்க, நான் உடனே கிளம்பிடுறேன். கிளம்பு. பிரியா, பிரியா, 1000 தான் நடந்திருந்தாலும் நீ வீட்டை விட்டு வந்தது தப்பு. இத பாரு, நீ சொல்றது எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்கிறியா? நீ அடங்கி ஒடுங்கி அவர் மனம் போல வாழ்க்கை நடத்தினா போக போக நீயே புரிஞ்சுக்குவ. புறப்பட்டு போ. நோ, நான் அந்த திசையை கூட திரும்பி பார்க்க மாட்டேன். சரி, இப்ப எந்த நோக்கத்துல இங்க வந்திருக்க?
எனக்கு சேர வேண்டிய சொத்து பூரா தாத்தா அந்த ஆள் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. அம்மாவும் சொத்துக்காக தானே தாத்தா மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஆமா, நான் இங்கேயே தங்கி இருந்து அந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நடத்தி சொத்து பூரா என் வசப்படுத்திக்கிட்டு அந்த கிழவனையும் கிரிமினலையும் நடுத்தெருவுல நிக்க வச்சு அதுக்கப்புறம் அம்மாவோட நான் ஜாலியா இருக்க போறேன். அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்காம பேசுறியே, நீ சொத்து அடையறதுக்கு முன்னாடி அம்மா நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் அழிச்சிருவாங்க. உடனே திரும்பி போயிடு. இதை தவிர வேற ஏதாவது சொல்லு. பிரியா, நீ 10 நாளுக்குள்ள வீட்டுக்கு போய் சேரலன்னா உன் வீட்டுக்காரருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருவாரான் தாத்தா. இப்படி எல்லாம் மிரட்டினா நான் உடனே திரும்பி போயிடுவேனா? Never. வாழ்க்கையில பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுமே தவிர வாழ்க்கையே வேணான்னு முடிவு பண்ணக்கூடாது. பிரச்சனை எனக்கு வாழ்க்கையா வந்துருச்சு. என்னுடைய நிலைமை உனக்கு ஒரு 10 நாளைக்கு. One day, only 24 hours. இந்த வீட்டுல இருந்தேன்னா என் நிலைமைய நீயே புரிஞ்சுக்குவ. என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அம்மாவோட நீ இங்க இருக்க போற நாட்கள்ல எந்த வாழ்க்கையை நீ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தியோ பின்னாடி அதுவே உனக்கு தெய்வீகமா படும். அதுக்கப்புறம் நீயே விரும்பினாலும் அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போயிடும். அதனாலதான் சொல்றேன், திரும்பி போயிடு. மறுபடியும் அந்த ஆளோட தான் வாழணும்னு ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நம்ம மனசு உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற நேரத்துல நாம எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. உன் இடத்துக்கு இன்னொருத்தி வரத்தை தடுக்கணும். நீ மறுபடியும் அவரோட வாழணும்னு வரும்போது உன்னை அவரோட சேர்த்து வைக்கணும். இந்த 2 காரியத்தையும் சாதிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு பிரியாங்கிற பேர்ல நான் மெட்ராஸ்க்கு போறேன். அது வரைக்கும் சாரதாங்கிற பேர்ல நீங்க தாராளமா போ, வேணாம்னு சொல்லல. நான் பட்ட வேதனை நீ அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணுங்கிற. கேரி ஆன். யார் எங்க இருந்தாலும் சரி, என் சொத்து என்கிட்ட வந்து சேரணும். ஓகே? நாலு பக்கம் கோட்டை கட்டி நாகலிங்க பூவெடுத்து மம்மி, சாரதா, மை ஸ்வீட் சார். என்ன மம்மி இவ்ளோ ஓவரா? This is life. Life நல்லா என்ஜாய் பண்ணணும். ஹலோ, யார் அது? மைக்க முழுங்கிட்டியா இப்படி கத்துற? ஹலோ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.